கவியுடன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி வாங்க நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். இது ஒரு டாப்ஸோட மெயின் ஃபேண்ட் கிளாத்து, ஒரு ஃபேண்ட் கிளாத். இதில் பாருங்கள் எவ்வளோ கிராஸாக இருக்குதுன்னு. லைனிங் கிளாத் மாதிரியே இதுவும் கிராஸாக இருக்குது. பெரும்பாலும் லைனிங் கிளாத் தான் இப்படி கிராஸாக போயிட்டுருக்கும். தைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். துணியோட அமைப்புமே சரியாக வராது, ஃபிட்டிங் சரியாக வராது. இருந்தாலும் நம்ம தைச்சி கொடுத்துட்றோம், வேறு வழி இல்லை. நிறைய பேர்த்துக்கு எடுக்க தெரிய மாட்டேங்குது. போய் துணி எடுக்கிறவங்க அதை பார்த்து எடுக்கிறது கிடையாது. எடுத்த பிறகு நம்ம ஒன்றும் சொல்ல முடியறதில்ல. நம்ம அப்படியே தைச்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அந்த துணியிலேயே நம்ம தைச்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இது ஒரு பெரிய மன அழுந்தலாகவே தான் இருந்தது. பெரிய மனக்குமரல்னே சொல்லலாம். இனிமேல் துணி கடைக்கு போய் துணி எடுக்கிறவங்களும் எடுத்து தைக்கணுன்ற ஐடியாவோடு போனீங்கன்னா தயவு செஞ்சு இந்த லைன்ஸை பார்த்து கொஞ்சம் எடுங்க. இப்போ பாருங்கள், இது நம்ம இப்படி தான் நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணுறோம். இந்த லைன் கரெக்டாக இருக்குது. நம்ம இந்த இதில் இழுக்கிறோம் அப்படின்னா கிராஸ் லைன் மாதிரி இப்படி எப்படி கொடுக்குது பாருங்களேன். இது எப்படி ஃபிட்டாக உட்காருன்னு நினைக்கிறீங்க? நம்ம தைக்கும் போதுமே இழுத்துக்கிட்டே தான் வருது. இந்த லைன், இந்த கிராஸ் அப்படி லைன் கிராஸாக இப்படி வந்துடுது. இதுதான் இந்த கிராஸில் இப்படி இருக்குது இந்த லைன். அதனால தான் நமக்கு இப்படி வரமாட்டேங்குது. இப்படி இழுத்தாலும் ஒரே இதாக இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும் துணி. இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இதில் இழுத்தோன்னா நமக்கு அப்படி கிராஸ் துணி மாதிரி இழுவ கொடுத்துட்டு வரோம். அந்த கிராஸ் லைன் இருக்கிறது இப்படி தான் இருக்கும். இது ஃபிட்டிங் சரியாக வராது. ஒரு டைம் தண்ணியில் போட்டு எடுத்து போட்டாங்க அப்படின்னா நம்ம தைச்சி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு இருக்காது. வேறு மாதிரி ஒரு ஃபிட்டிங்காகவே இருக்காது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலே இருக்காது போடுறது. அதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு துணி எடுக்கிறவங்களும் சரி, தைக்கும்போதும் சரி, இதை கொஞ்சம் பார்த்து தைச்சிங்கன்னா மட்டும்தான் அவங்க போடவே முடியும். இதை தெரியாமல் தைச்சிக்கிறீங்க அப்படின்னாலும் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் எடுத்து தைக்கிறவங்களுக்கும் சிரமம், அதுக்கப்புறம் போடுற உங்களுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அவ்வளோ நல்லா இருக்குது. தயவு செஞ்சு இதை பார்த்துடுங்க. வணக்கம் சொன்னாங்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.